நம்ம உளுந்து சாதம் ரெடி. அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா ராய்த்தா, தயிர், கரிடா, அப்பலாம். ஹலோ, காலேஜ் கிட்ஸுக்கு குயிக்காக சமைக்கிற மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் போடலான் இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சாதம். வாங்கோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு ரைஸை அப்புறமா 1/2 கப்பு கருப்பு உளுந்து வறுத்துண்டு பொடி பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையானது. கடுகு தாளிச்சு கொட்டுறதுக்கு துளி ஜீரகம், வெந்தயம். நான் ஒரு 3 காஷ்மீரி சில்லி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கை துருவின தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா அதில் கடுகு, ஜீரகம், புளி, வெந்தயம், இந்த காஷ்மீரி சில்லி, ஒரு 4-5 பல்லு பூண்டு சும்மா லைட்டாக தட்டிக்கோங்க, அண்ட் கருவேப்பிலை. இது லைட்டாக நல்லா வதங்கின்ற உடனே நம்ம ஊற வச்சிருக்க உளுந்தும் அரிசியும், நான் 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து, 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதோட அப்படியே ஒரு கை துருவின தேங்காய் அண்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு இப்போது ஆயிடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா இப்போ ஃப்ளஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஈஸி. இது அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா யூ கேன் ஹேவ் எனி கறி வித் இட் அண்ட் ஈட். நம்ம உளுந்து சாதம் ரெடி.